வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா வச்சு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். மாப்பிள்ளை சம்பா ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே 4 மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஊறினதை நல்லா அலசி ஊற வச்சிடுறோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 3 மணி நேரம் ஆயிடுத்து. ஊறி எப்படி இருக்குது பார்த்தேல, சூப்பராக கொஞ்சம் குண்டு மாதிரி கொஞ்சம் வீங்கின மாதிரி வரும். நல்லா வாயில் போட்டு கடித்து பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அதை நான் கொஞ்சம் குறைன்னு, அதாவது ஒரு நைஸ் ரவா அளவுக்கு அது எப்படி பொடியாகிறதோ அப்படி பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த 2 ஸ்பூன் மாவு, அந்த மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்னா வரும். நம்ம ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போது இந்த மாப்பிள்ளை சம்பாவோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் குதிரைவாலி பெனிஃபிட்ஸு, கேழ்வரகு பெனிஃபிட்ஸு, அது மாதிரி எல்லாத்தோட பெனிஃபிட்ஸ் பயன்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள், கீழே லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம மாப்பிள்ளை சம்பா எப்படி ஜம்முன்னு பொடியாக இருக்குன்னு. இதை வச்சு நம்ம இப்போ கஞ்சி பண்ண போகிறோம். இப்போது குக்கரை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அந்த 2 ஸ்பூன் அந்த பொடிக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி விட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். வெந்தயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வெந்தய கீரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு கசப்பே தெரியாது. ஓமம் வேணும்னா போட்டுக்கோங்க. பூண்டு கூட நான் நடுவில் போட்டிருக்கேன். நீங்கள் முதல்லையே கூட பூண்டு இருந்தால் ஒரு 4 பல் உரித்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அதை அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வைங்க. அப்புறம் திறந்து கலரி பாருங்கள். ஓரளவுக்கு அப்படியே இருக்குன்னா திருப்பியும் மூடிட்டு நீங்கள் அதை அப்படியே இதை பாருங்கள். இப்போ நான் மூடுறேன் பாருங்கள். மூடிட்டு சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா மாத்திரம் நீங்கள் எடுத்தோடனே ஹையில் வச்சு எத்தனை சவுண்டு போட்டாலும் அவ்வளோ அழகாக நல்லா வேகாது. அது ஒரு திருப்தி இருக்காது உங்களுக்கு. அதனால் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் அதை குக்கர் வெயிட் போட்டுட்டு கூட நீங்கள் 2-3 சவுண்டு விடலாம், அது வரும். அதை ஹையில் வச்சுட்டு கூட 2-3 சவுண்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊறுறதுலையும் அந்த மிதமான சூட்டில் வேக வைக்கிறதுலையும் தான் இருக்குது இந்த கஞ்சி. பூண்டு கூட போட்டிருக்கேன், தெரியறதா வெள்ளையா. அதுக்கு தேவையான உப்பை இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கஞ்சியை நம்ம ரெடியாக எடுத்து இதை நம்ம அப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா மோர் ஊற்றி குடிக்கலாம், எப்படி வேணுமோ. அதுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த கஞ்சிக்கு நான் முன்னாடி ஒரு தொகையல் போட்டிருக்கேன், அதாவது கோவக்காய் தொகையல். அதை தொட்டுன்னு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இல்லைன்னா நீங்கள் மோர் மிளகா கூட பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சியை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி வந்தது, நல்லா இருக்கான்னு, குடித்தா என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுங்கள்.